ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த வீடியோவை பார்க்கும் உங்களுக்கும் பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அது என்னவென்று கூறுகிறேன். அது உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இந்த கேள்விகள் எழுந்தனவா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். முதலாவதாக, என்னிடம் நல்ல வாய்ப்புகள் கிடைத்தது, ஆனாலும் ஏன் அது நடக்காமல் தடைப்பட்டு நின்றுவிட்டது என்ற ஒரு கேள்வி தாங்க உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஆழமாகவும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடினமாகவும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். இந்த ஒரு கேள்வியைத்தான் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் இன்னும் யோசித்துக் கொண்டே இருப்பீங்க. பல நேரங்கள்ல நீங்க ஒரு வேலை செய்ய ஆரம்பித்தால் அது வெற்றி பெறும் போலத்தான் உங்களுடைய மனதிற்குள் தோன்றும். வெற்றி பெறுவது போல தோன்றி ஆனால் அது பாதியிலே நின்றுவிடும். அந்த ஒரு கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்காமல் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் அது உங்களை போட்டு வதைத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த கேள்விகளுக்கு விடை கிடைத்து விட்டால் நான் என்னுடைய அடுத்த வேலையை பார்ப்பேன் என்கிற ஒரு பதிலானது நீங்கள் நிச்சயமாக வைத்திருப்பீங்க. ஆனாலும் கடைசி நேரத்தில் வந்த வாய்ப்பு திடீரென்று உங்களுடைய கையை நழுவிவிட்டு எந்த ஒரு திறமையும் இல்லாத ஒரு மனிதருக்கு அந்த ஒரு வாய்ப்பானது கிடைத்திருக்கும். அதனை நீங்கள் பார்க்கும் பொழுதுதான் உங்கள் மீதே உங்களுக்கு ஒரு கோபம் என்பது நிச்சயமாக ஏற்படும். இது போன்ற அனுபவங்கள் ரிஷபம் ராசி அன்பர்கள் பலருக்கும் இதுவரைக்கும் ஏற்பட்டு அது உங்களை இன்னும் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இதை நினைக்கும் போது உங்களுடைய மனதில் ஒரு வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். என் வாழ்க்கையில் ஏன் எல்லாம் கடைசி நேரத்தில் தடைப்பட்டு விடுகிறது என்கிற ஒரு மனஸ்தாபங்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் நீங்கள் வைத்துக் கொண்டுமே தான் இருப்பீர்கள். இதெல்லாம் ஏன் நடக்கிறது, பாதி விஷயங்கள் என் வாழ்க்கைக்குள்ள நடக்காமலே போய்விட்டது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவோ கவலைகளும் எவ்வளவோ விஷயங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதே போல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்பட்ட வாய்ப்பினால் ஏற்பட்ட தடைகள் என்ன தெரியுமா? ரிஷபம் ராசி அன்பர்களே, இந்த தடைகள் ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். சில பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போன நேரத்தில் அது தடைப்பட்டு ஏதாவது ஒரு மூன்றாவது நபரினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த ஒரு வேலைக்காக நீங்கள் சிந்தாத வியர்வைகள் கிடையாது, பார்க்காத கெஞ்சாத நபர்களும் கிடையாது. அப்படி எல்லாத்தையும் செய்து கடைசி நிமிடத்தில் உங்களுடைய கைகளுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு உங்களுடைய கையை விட்டு நழுவியது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இன்னும் சில ஆண்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும். ஆனாலும் அந்த முயற்சியும் நிறைவேறாமல் போயிருக்கும். சில நேரங்களில் நீங்க நம்பிய மனிதர்களே உங்களுடைய வாய்ப்புகளை தடுக்க காரணமாக இருந்திருப்பாங்க. ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. இந்த மனிதர்கள் எப்படி என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு செயலை செய்வார்கள் என்று நீங்கள் அனைவரையுமே அதிகமாக நம்புனீங்க. அப்படி நம்பியதாலேயே உங்க வாழ்க்கைக்குள்ள பல கேள்விக்குறிகள் இதுவரைக்கும் எழுந்து அது உங்களுடைய மனதையும் உங்களுடைய வாழ்க்கையும் இன்னும் கேள்விக்குறியாக்கிய தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததா, உறவினர்களின் இரட்டை முகங்கள் இப்பொழுது வெளிப்படக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது அல்லது வெளிப்படக்கூட செய்திருக்கலாம். இந்த ரிஷபம் ராசிக்காரங்க முகஸ்துதிய விரும்பாத யதார்த்தமான ஒரு மனிதர்கள். ஆனால் உங்களுடைய 8ஆம் இடமான அவமான ஸ்தானம் வலுப்பெற்ற காலத்தில் உங்களை சுற்றி இருந்த உறவினர்களின் உண்மையான இரட்டை முகம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த ஒரு நேரத்தில் யார் உண்மையானவர்கள், உங்கள் கூடவே இருந்து கொண்டு யார் உங்களுக்கு நல்லதை தேடி கொடுக்கிறார்கள் என்கிற ஒரு எண்ணங்கள் அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள நிச்சயமாக வர ஆரம்பித்திருக்கும். நீங்கள் பணக்காரராக நல்ல நிலைமையில் இருந்த போது உங்களுடைய காலடியில் கிடந்த உறவுகள் உங்களுக்கு ஒரு சரிவு என்று வந்த பொழுது உங்களை ஏளனமாக பார்த்து பேசிய நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். நேரில் அண்ணா தம்பி என்று உருகிவிட்டு மறைமுகமாக நீங்கள் அழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த அவங்களின் அந்த நரிக்குணத்தை கண்டு மனிதர்களின் மீதே உங்களுக்கு வெறுப்பானது உண்டாகியிருக்கும். இருந்தாலும் நல்ல மனிதர்கள் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரம்பத்தில் இருந்திருப்பாங்க, அல்லது உங்களுக்கு ஆரம்பத்தில் அந்த மனிதர்கள் அப்படி தெரிந்திருக்கலாம். நீங்கள் அவர்களை ரொம்ப நல்லவர்கள் என்று ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. ஆனால் நாட்களும் காலங்களும் போக போக அவங்களின் சுய உருவம் உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வந்திருக்கும். அதனால சில மனிதர்களை நம்ம வாழ்க்கைக்குள்ள ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்கிற ஒரு நிலைமையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உருவாகி கொண்டே இருக்கிறது. நான் கூறியது அனைத்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும்.
இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றங்கள் ஆரம்பமாகும். நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான ஒரு நேரம் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. அந்த ஒரு நேரத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தினால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இந்த வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்கும். அதை நீங்கள் அலட்சியப்படுத்தி இது சிறிய வாய்ப்பாக தெரிகிறது என்று நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அந்த சிறிய வாய்ப்பை பயன்படுத்தி தான் நீங்கள் பெரிய இடத்திற்கு போக முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுக்குன்னு தனிமையாக ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதனை எடுத்து நீங்கள் பண்ணும் பொழுது அதனால பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு நேரம் இந்த ஒரு நேரமாக இருக்கும் என்பதை நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களை தேடி வரக்கூடிய பெரிய வாய்ப்பு என்ன தெரியுமா? சிலருக்கு வேலை தொடர்பான பெரிய வாய்ப்புகள் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கலாம். இன்னும் சிலருக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு யோகமும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். எனவே அந்த யோகங்கள் இப்பொழுது உருவாக போகிறது. எத்தனை நாட்கள் நம்ம அடிமையாக வேலை பார்த்து கொண்டே இருப்பது என்று உங்களுக்குள்ள தோணினால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு தொழில் இருந்தால் நீங்கள் தனியாக எதையும் ஆரம்பித்து பார்க்கலாம். அது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். சிலருக்கு வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள் கிடைத்து அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். இந்த வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறக்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுத்து எல்லாத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். வீண் செலவுகளை நீங்கள் குறைத்து செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு நேரங்கள் இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் இருந்த அசுப கிரகங்களின் தாக்கங்கள் விலகுவதால் உங்கள் கைகளில் இருந்து தேவையற்ற மருத்துவ செலவுகளும் வீண் விரயங்களும் மற்றும் ஏமாற்றங்களால் ஏற்பட்ட பண இழப்புகள் அனைத்தும் முற்றிலுமாக நின்று எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. சுப விரயங்கள் எனப்படும் வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது அல்லது சுப காரியங்களுக்கு செலவிடுவது போன்ற நல்ல வழிகளில் மட்டுமே இனி பணமானது உங்களுடைய கைகளில் வந்து சேர ஆரம்பிக்கும். வீண் ஆடம்பர செலவுகளை நீங்களே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். பணத்தின் மதிப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக மாறிவிடுவீங்க. செலவுகள் குறைந்து சேமிப்பு பெருகி உங்களுடைய இல்லத்தில் லட்சுமி தேவி நிரந்தரமாக வாசம் செய்யக்கூடிய ஒரு நேரம் இந்த ஒரு நேரம். எனவே முடிந்த அளவுக்கு பணத்தை எப்படி செலவழிப்பது என்று யோசிப்பதை விட பணத்தை எப்படி சேமிப்பது என்பதை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள். அதுவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தனவரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் இந்த ஒரு நேரத்தில் உண்டாகத்தான் செய்யும். தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்ல வேண்டும். அல்லது கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத கஷ்டங்களும் தேவையில்லாத மனதிற்குள் மாற்றங்களும் நிச்சயமாக ஏற்படலாம். சிந்தனை போக்கில் மாற்றமான ஒரு சூழல்கள் அமையக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும். போட்டி தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்பட்டால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். உத்தியோக பணிகளில் விவேகங்கள் வேண்டும். வியாபார பணிகளில் சில சிக்கலான சூழல்கள் கூட இப்பொழுது ஏற்படலாம். இருந்தாலும் அதையும் நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். எதிர்த்து நின்னால் மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். நீங்கள் பணக்காரராக நல்ல நிலைமையில் இருந்த போது உங்களுடைய காலடியில் கிடந்த உறவுகள் உங்களுக்கு ஒரு சரிவு என்று வந்த பொழுது உங்களை ஏளனமாக பார்த்து பேசிய நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். நேரில் அண்ணா தம்பி என்று உருகிவிட்டு மறைமுகமாக நீங்கள் அழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த அவங்களின் அந்த நரிக்குணத்தை கண்டு மனிதர்களின் மீதே உங்களுக்கு வெறுப்பானது உண்டாகியிருக்கும். இருந்தாலும் நல்ல மனிதர்கள் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரம்பத்தில் இருந்திருப்பாங்க. அல்லது உங்களுக்கு ஆரம்பத்தில் அந்த மனிதர்கள் அப்படி தெரிந்திருக்கலாம். நீங்கள் அவர்களை ரொம்ப நல்லவர்கள் என்று ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. ஆனால் நாட்களும் காலங்களும் போக போக அவங்களின் சுய உருவம் உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வந்திருக்கும். அதனால சில மனிதர்களை நம்ம வாழ்க்கைக்குள்ள ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்கிற ஒரு நிலைமையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உருவாகி கொண்டே இருக்கிறது. நான் கூறியது அனைத்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும்.
இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றங்கள் ஆரம்பமாகும். நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான ஒரு நேரம் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. அந்த ஒரு நேரத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தினால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இந்த வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்கும். அதை நீங்கள் அலட்சியப்படுத்தி இது சிறிய வாய்ப்பாக தெரிகிறது என்று நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அந்த சிறிய வாய்ப்பை பயன்படுத்தி தான் நீங்கள் பெரிய இடத்திற்கு போக முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுக்குன்னு தனிமையாக ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதனை எடுத்து நீங்கள் பண்ணும் பொழுது அதனால பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு நேரம் இந்த ஒரு நேரமாக இருக்கும் என்பதை நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களை தேடி வரக்கூடிய பெரிய வாய்ப்பு என்ன தெரியுமா? சிலருக்கு வேலை தொடர்பான பெரிய வாய்ப்புகள் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கலாம். இன்னும் சிலருக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு யோகமும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். எனவே அந்த யோகங்கள் இப்பொழுது உருவாக போகிறது. எத்தனை நாட்கள் நம்ம அடிமையாக வேலை பார்த்து கொண்டே இருப்பது என்று உங்களுக்குள்ள தோணினால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு தொழில் இருந்தால் நீங்கள் தனியாக எதையும் ஆரம்பித்து பார்க்கலாம். அது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். சிலருக்கு வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள் கிடைத்து அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். இந்த வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறக்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுத்து எல்லாத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். வீண் செலவுகளை நீங்கள் குறைத்து செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு நேரங்கள் இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் இருந்த அசுப கிரகங்களின் தாக்கங்கள் விலகுவதால் உங்கள் கைகளில் இருந்து தேவையற்ற மருத்துவ செலவுகளும் வீண் விரயங்களும் மற்றும் ஏமாற்றங்களால் ஏற்பட்ட பண இழப்புகள் அனைத்தும் முற்றிலுமாக நின்று எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. சுப விரயங்கள் எனப்படும் வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது அல்லது சுப காரியங்களுக்கு விடுவது போன்ற நல்ல வழிகளில் மட்டுமே இனி பணமானது உங்களுடைய கைகளில் வந்து சேர ஆரம்பிக்கும். வீண் ஆடம்பர செலவுகளை நீங்களே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். பணத்தின் மதிப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக மாறிவிடுவீங்க. செலவுகள் குறைந்து சேமிப்பு பெருகி உங்களுடைய இல்லத்தில் லட்சுமி தேவி நிரந்தரமாக வாசம் செய்யக்கூடிய ஒரு நேரம் இந்த ஒரு நேரம். எனவே முடிந்த அளவுக்கு பணத்தை எப்படி செலவழிப்பது என்று யோசிப்பதை விட பணத்தை எப்படி சேமிப்பது என்பதை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள். அதுவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தனவரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் இந்த ஒரு நேரத்தில் உண்டாகத்தான் செய்யும். தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்ல வேண்டும். அல்லது கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத கஷ்டங்களும் தேவையில்லாத மனதிற்குள் மாற்றங்களும் நிச்சயமாக ஏற்படலாம். சிந்தனை போக்கில் மாற்றமான ஒரு சூழல்கள் அமையக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும். போட்டி தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்பட்டால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். உத்தியோக பணிகளில் விவேகங்கள் வேண்டும். வியாபார பணிகளில் சில சிக்கலான சூழல்கள் கூட இப்பொழுது ஏற்படலாம். இருந்தாலும் அதை